சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக வீட்டில் உயிரிழந்துள்ளார். இவரது மறைவின் செய்தி கேட்ட அடுத்த நொடியே திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் முத்துவின் வீட்டிற்கு ஓடோடி சென்றுள்ளார். அது மட்டுமல்ல, முத்து அவர்களது சகோதரர், குறிப்பாக இரண்டாவது மனைவியின் மகன்கள் அழகிரி, குறிப்பாக ஸ்டாலின், மூன்றாவது மனைவியின் மகள் கனிமொழி போன்றவர்களும் நேரடியாக சென்று கண்ணீருடன் தனது சகோதரரை ஆறுதல் கூறும் விதமாக குடும்பத்தினர்களிடம், குறிப்பாக முத்துவின் ஒட்டுமொத்தமாக நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நடந்த மிக துயர சம்பவம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் முத்து அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகிலும் கால் பதித்துள்ளார். அரசியலில் இவரது பங்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கலைஞர் அவர்கள் நினைத்தார். முதலாவதாக தனது வீட்டிலிருந்து அரசியலில் கால் பதிக்க வேண்டும் என்ற ஈடுபாடு முத்துவிற்கு வர வேண்டும் என்று அதிக அளவு கவனத்தை முத்துவின் மீது செலுத்தினார். ஆனால் முத்துவிற்கோ அரசியல் பற்றியான எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த நிலையில்தான் திடீரென்று இவரது மறைவு ஒட்டுமொத்த குடும்பத்தினருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஸ்டாலின் அவர்கள் கண்ணீருடன் ஓடோடி சென்று தனது சகோதரரை பார்த்து, குறிப்பாக தன்னுடைய பழைய ஞாபகங்களையும் வெளியிட்டுள்ளார். தனக்கு தாய் தந்தை இருதும் ஒட்டுமொத்த அன்பையும் தனது அண்ணன் கொடுத்துள்ளார் என்றும், வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்தாலும் முத்துவின் ஒரு வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்படுவோம். கலைஞரின் பேச்சுக்கு அடுத்து முத்துதான் எங்களது வீட்டிற்கு ஒட்டுமொத்த ஹெட்மாஸ்டர் என்பதற்கேற்ப பழைய ஞாபகங்களையும் தெரிவித்துள்ளார். ஆனால் குறிப்பாக ஒன்றை மட்டும் நாம் இதில் பார்க்க வேண்டும். முத்து கோபாலபுர குடும்பத்தில் இருந்து ஒதுங்கியேதான் இருந்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக. அதற்கு காரணம் கோபாலபுரத்தில் நடக்கின்ற சில குடும்ப அரசியல் என்பதை நாம் இதன் மூலம் தெரிவிக்கலாம். குடும்ப அரசியல் என்பது திமுகவை யார் ஆள வேண்டும், யார் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற பிரச்சனையில் முத்துவை மதிக்காததுதான் அவரது உடல்நலத்திற்கு மோசமான நிலைமையாக மாறியது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முத்து அவர்களது இரங்கல் நமது சேனல் மூலியமாக தெரிவித்துக் கொள்வோம்.